ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறேன். வாங்க, அதுக்கான பொருளெல்லாம் நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலாவை போட வேண்டியதெல்லாம் நம்ம எல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். நம்ம அதுக்கப்புறம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நான் பறித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் 2 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த அளந்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் எத்தனை நீங்கள் விடுவீங்களோ அத்தனை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக தக்காளி சாப்பாடு வந்திருக்கு. அவ்வளோதான். நம்ம பிளேட்டில் நான் ஆல்ரெடி முட்டை, தயிர், பச்சடிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.